ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 29/1/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா எப்படி உங்களை ஞானத்தினாலையும் யோகத்தினாலையும் அலங்காரம் பண்ணுறாரோ அதே மாதிரி நீங்கள் மற்றவர்களையும் அலங்காரம் பண்ணணும். முழு நாளும் இந்த அலங்காரம் பண்ணுற சேவையிலே பிஸியாக இருங்க. ஸோ இதில் நினைவாக தான் பக்தி மார்க்கத்திலும் நம்ம சிலைக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? பாபா நமக்கு அலங்காரம் பண்ணதும் நாம் மற்றவர்களுக்கு அலங்காரம் பண்ணதோடைய நினைவு அது. யார் உங்கள் தொடர்பில் வந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. வேறு எதை பற்றிய கவலையும் உங்களுக்கு தேவையே கிடையாது. கேள்வி இல்லையா? அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நாடி பார்த்து சொல்லணும். ஆனால் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த கவலை எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி உலகியல் கௌரவம்லாம் பார்த்தா சேவை செய்ய முடியாது, ஆன்மீக வருமானம் சம்பாதிக்க முடியாது. கேள்வி, கோடியில் சிலர் மட்டுமே இந்த ஞானத்தை புரிஞ்சு தாரணை பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிற ஞானம் புத்தம் புதியதாக இருக்குதே. பரமாத்மா ஒரு சின்ன புள்ளி அப்படின்ன உடனே குழம்பிடுறாங்க. ஏன்னா எந்த வேதத்துலேயும் அப்படி அவங்க கேள்விப்பட்டது கிடையாது. அப்படி பிரம்மாண்டமாக தான் சொல்லுவாங்க கடவுளை இல்லையா? அதனால் குழம்பிடுறாங்க. அதாவது கடவுளுடைய கால் பெருவிரலில் உள்ள ஒரு சிறு புள்ளி தான் இந்த உலகமே அப்படின்னு வள்ளலார் சொன்னாராம். இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு கடவுளே ஒரு சின்ன புள்ளி தான்னும்போது அவங்க குழப்பம் அடைஞ்சிடுறாங்க. ஸோ அதனால்தான் எல்லோரும் இதை புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஏன்னா இது எந்த வேதத்துலேயும் இப்படி அவங்க கேள்விப்பட்டது கிடையாது. வெகு காலமாக 2500 வருடம் பண்ணாங்களே பக்தி, அது அவங்கள பிடிச்சி இழுக்குது. எதையாவது போய் ஒரு பஜனை பாடிட்டு இருக்கணும், இந்த கோயில் அந்த கோயில்னு சுற்றணும், இதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. அப்படியே சொல்லிவிட்டு ஒரு மாதாஜி போனாங்க, இந்த ஞானம் சூப்பராக இருக்குது, இதுதான் சத்தியம் எல்லாம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அவங்களே சொன்னாங்க, என்னால் பக்தி பண்ணாமல் இருக்க முடியல பிரதர் அப்படின்ட்டு விட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ இந்த 2 காரணம், நம்ம சொல்கிற ஞானம் புதுசாக இருக்குது, எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை, பக்தி அவங்கள பிடிச்சி இழுக்குது, அதனால் பாபா விட்டு போயிடுறாங்க. புரிஞ்சிக்கிறதும் கிடையாது. ஏன்னா அவங்க வெரைட்டியாக எதிர்பார்த்தாங்க. ஜஸ்ட் ஒரு புள்ளியாக தான் இருக்கிறாருன்றது அவங்களுக்கு சல்லுன்னு இருக்குது. ஆனால் சில குழந்தைங்க டக்குன்னு பாபா கிட்ட பலியாகிற விட்டில் பூச்சியாக வெளிப்படுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பாபா கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு எஜமானராக ஆகி தீருவேன். ஏன்னா இப்படிப்பட்ட அப்பாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா உன்னை எப்படி பாபா நான் விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பாபா கிட்ட பலி கொடுக்கறதுக்கு உற்சாகமாக இருக்கிறாங்க. ஐயோ அப்படின்னு பலி கொடுக்கல, ஆஹான்னு பலி கொடுக்குறாங்க. எத்தனை பிரம்ம பாபா பார்த்த உடனே சரண்டரானாங்கன்ட்டு, அந்த மாதிரி சிவபாபாவை பார்த்த உடனே ஒரு ஞானத்தை கேட்ட உடனே சரண்டர் ஆகக்கூடியவர்களும் இருக்க தான் வெளிப்பட தான் செய்கிறாங்க. பாடல், தூர தேசத்தை சார்ந்தவர் அந்நிய தேசமாகிய இந்த ராவண தேசத்துக்கு வந்திருக்கிறார். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு நல்லாவே தெரியும், நாம் தூர தேசத்து பயணிகள் தான் இல்லையா? சும்மா வந்திருக்கிறோம் இந்த பக்கம். இது நம்ம பூமி கிடையாது. அதாவது இந்த ராவண ராஜ்யம் நம்மளது கிடையாது. இது எல்லையற்ற நாடகம் மிகப்பெரிய உலக மேடையில் நடந்துட்டு இருக்குது. 5000 வருடம் இந்த நாடகத்துடைய காலம். ஸோ எப்போவுமே எரியக்கூடிய அலங்கார விளக்குகள் இந்த மேடைக்கு இருக்குது. அதுதான் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள். நாம் எல்லோரும் நடிகர்கள், நம்ம நேரத்துக்கு நடிக்கிறோம் அப்படின்னு ஆத்மாவும் புரிஞ்சிக்குது.
முதல்ல நம்ம பரந்தாம வீட்டுக்கு போயிட்டு பிறகு இங்கே வரும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும், நல்ல தாரணை பண்ணணும். அப்போ தான் நம்ம புரிய வைக்க முடியும். இதில் குழப்பம் இருக்கக்கூடாது இல்லையா? ஆத்மா உலகம் அழியும்போது மேலே போயிடும், அதுதான் நம்ம வீடு. அங்கேருந்து இங்கே வரும்பொழுது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். அடுத்தது இதே பூமி நரகமாகுது. அப்போ மறுபடியும் நம்மை கூட்டிட்டு போக பாபா வரார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு நாடகத்தில் நம்ம கூட நடிக்கிற நடிகர்களுடைய கதாபாத்திரம் என்னன்னே தெரியாமல் ஒருத்தர் நடிக்க முடியுமா? அப்படி நடித்தா அவங்கள என்னன்னு சொல்கிறது? அந்த மாதிரி தான் நமக்கு எதை பற்றியும் யாரை பற்றியுமே தெரியல. இயேசு யார், கிருஷ்ணர் யார், ராமர் யார், சிவன் யார், எதுவுமே தெரியாமலே நடிக்கிறோம். அதனால தான் இது பிரம்மாவின் இரவு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நாம் புரிஞ்சுக்கிறோம், இந்த லக்ஷ்மி நாராயணன் யார் தெரியுமா? நாம் தான் இப்போ அப்படி ஆகிட்டு இருக்கிறோம். எப்படி ஆகிறோம்? இந்த நாடகத்தின் முதல் இடை கடை பற்றி தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக ஆகிறோம். அதாவது ஆரம்பத்தில் நாம் தான் அப்படி இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால இப்போ மீண்டும் ஆரம்பம் வரப்போகுது, மீண்டும் லக்ஷ்மி நாராயணன் ஆக போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதனால் இந்த படிப்பே தனிப்பட்டது. நம்ம அப்பா இந்த ஞானத்தின் விதையாக, ஞானம் நிரம்பிய விதையாக இருக்கிறார். மற்றபடி வெளி உலக ஸ்தூல விதைகள், மரங்கள் பற்றி தெரியும். ஸோ அந்த மரத்தில் கூட முதல்ல கொஞ்சம் இலை வரும், பிறகு அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருசாகிடும். அதுக்கு சில பல வருடங்கள் ஆகும். அதே மாதிரி தான் இந்த மனித சிருஷ்டி மரமும் சத்தியுகத்தில் சின்னதாக இருக்கிறது வளர்ந்து இன்னைக்கு 1000 கோடி ஆத்மாக்கள் நிரம்பிய மரமாக மாறிடுச்சு. இந்த ஞானம் நம்ம புத்தியில் இருக்குது. இந்த ஞானத்தை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு தடவை தான் பாபா வரார். இனிமையான பாபா வந்து சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த நாடகம் அழிவற்றது, முதலும் முடிவும் இல்லாதது, அனாதியாக நடந்துட்டு இருக்குதுன்ற ரகசியத்தை முதல்ல சொல்கிறார். இதுவரைக்கும் நாம் கேள்விப்பட்டதெல்லாம் அப்படி இல்லையே. கடவுள் ஜீபூம்பா மந்திரம் போட்டு இந்த பூமியை படைச்சதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். சூரியன்லேருந்து ஒரு பீஸு வந்து விழுந்தது தான் பூமி, இப்படி தான் நம்ம கதையை கேட்டிருக்கிறோம். ஆனால் இது எப்போவுமே இருக்குன்ற இந்த புது ஞானத்தை பாபா தான் நமக்கு சொல்கிறார். அதுவும் ஆரம்பத்தில் இந்த பூமி சொர்க்கமாக நான் படைத்தேன்னு சொல்கிறார். ஆனால் நாம் அப்படி கேள்விப்படலையே. நம்ம இப்போ தான் நம்ம சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி நாம் நினச்சிட்டோம். எவல்யூஷனா இல்லையா, பரிணாம வளர்ச்சியாக உண்மையில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால தான் கடவுளை வந்து ஹெவன்லி காட் ஃபாதர்னு சொல்கிறாங்க, இந்த பூமியை சொர்க்கமாக படைத்ததுனால. ஆனால் நம்ம சயின்ஸ்லாம் அப்படியா சொல்லுது? ட்ரெஸ் இல்லாமல் சுற்றிட்டு கடந்தோம், விலங்குகளை கொன்று தின்னோம். ஸோ எல்லாமே இப்போ தலைகீழே இருக்குது. அதனால தான் மனிதர்களுக்கு ஒன்றுமே புரியல. சொர்க்கத்தை உருவாக்க கடவுளை இங்கே வந்து தான் ஆகணும். அதனால தான் தூர தேசத்தில் வசிப்பவன் அந்நிய தேசத்திற்கு வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. ராவண ராஜ்யம் கடவுளுக்கு அந்நிய தேசம்தான். அதனால தான் அயோத்தியிலிருந்து ராவணன் இலங்கைக்கு போய் சண்டை போட்டார். இப்போ இலங்கை வந்து வேறு நாடு இல்லையா, ஸோ அந்நிய நாட்டிற்கு போய் சண்டை போட்டார் அப்படின்னு ராமாயணத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ராமர் கண்டிப்பாக ராவண ராஜ்யத்தில் வந்து தான் ஆத்மாக்கள்ன்ற சீதையை மீட்க வேண்டி இருக்குது.
அப்படிங்கிற ரகசியம் உங்களுக்கு தான் தெரியுது. ஏன்னா ஆத்மாக்களாகிய உங்கள் கிட்டத்தான் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, நான் மட்டும் இல்லை, நீங்களுமே இங்கே பிரயாணியாக தான் வந்திருக்கிறீங்க. எல்லாரும் ஒன்றா துபுக்கடின்னு குதித்து வரல, கொஞ்சம் கொஞ்சமாக வந்தீங்க. முதல்ல வந்தவர்கள் தேவதைகள், வேறு யாருமே அப்போ இந்த பூமியில் கிடையாது. அப்போ எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக ஒரு சினிமா பாட்டு வரும், புத்தம் புது பூமி வேண்டும் அப்படின்னு. அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே சொர்க்கம்தான். சொர்க்கத்தில் என்னென்னலாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் ஒரு 90% பாட்டு இருக்கும் கரெக்டாக. தேடா படத்தில் அங்கே நம்மளை தவிர யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த படத்துலையுமே அப்படி தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 3 பேரே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. சொர்க்கத்தில் ரொம்ப கம்மியானவர்கள் இருப்பாங்க, பிறகு தான் வளர்ச்சி அடையுது. ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் தேகத்தை விட்டுட்டு அங்கே போகிறீங்க இல்லையா? சொர்க்கம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அங்கே போகணுன்னா இந்த உடம்பை விட்டுட்டு தான் போக முடியும். இது யாரோ சொன்னாங்க. சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க கூட இந்த உடம்பு, அதாவது மரணத்தை கண்டு பயப்படுறான். ஏன்னா இறந்து தானே போக முடியும். சொர்க்கம் வேணும்னு ஆசைப்படுறான், ஆனால் இறக்கக்கூடாதுன்னு அதே கடவுள்கிட்ட போய் வேண்டுறான். கரெக்டு தானே? எல்லா மதத்துலேயும் சொர்க்கத்துக்கு போகணுன்றாங்க. ஆனால் உடம்பு சரியில்லைன்னா உடனே கடவுள்கிட்ட போய் இப்போ அப்படியே உருண்டு பிறண்டு, கடவுளுக்கு ஒன்றுமே புரியல, டேய் நீ சொர்க்கத்துக்கு வரன்றியா வரமாட்டேன்றியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ உண்மையிலே கடவுள் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகணும், அதுக்கு தயார்படுத்தணும், அதுக்கு உடலை விடுறதுக்கான ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும். அதைத்தான் பாபா சொல்கிறார். அந்த புத்தியை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். மரம் மற்றும் விதை, அதாவது விதையாகிய பாபாவும் அதிலிருந்து வர சிருஷ்டி மரத்தின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை கொடுக்கிறார். விதை மேலேயும் மரம் கீழே அப்படியே பறந்து இருக்குது இல்லை? விதை மேலேயே இருந்துட்டார் பாபா, கடைசியில் வரார். அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கீழே வந்துருக்குறோம். இப்போ மரம் என்னாச்சு? அழுகி போகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ தான் நமக்கு தெரியும், ஓ ஆரம்பத்தில் இப்படி இருந்துச்சா பூமி, சொர்க்கமாக இவ்வளவு செல்வ செழிப்பா, மனிதர்களுடைய குணம் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருந்துச்சா, நடுவில் ராவணை வந்து தான் கெடுத்துட்டானா அப்படின்னு இப்போ தெரியுது, பாபா வந்த பிறகு நமக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி மனிதர்கள் ரிஷி முனிவர்கள்கிட்ட போய் கேட்குறாங்க, கடவுளை பற்றி சொல்லுங்கள், இந்த உலகம் எப்படி ஆரம்பமாச்சு சொல்லுங்கள். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாதுப்பா, கடவுளை பற்றியும் தெரியாது, கண்டிலர் விண்டிலர் விண்டிலர் கண்டிலர்னுவாங்க, தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்போ வேதங்களை எழுதின ரிஷி முனிவர்களுக்கே தெரியலன்னா அப்போ எப்படி காலம் காலமாக இந்த ஞானம் இருந்திருக்கும்? இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்குமே. ஸோ இதெல்லாம் நல்ல தாரணை பண்ணணும், மறந்துடக்கூடாது, நல்லா படிங்க. இதை படிக்கிறதன் மூலமாகவும் யோக பலத்தின் மூலமாகவும் தான் உங்களுக்கு பதவி கிடைக்கிது இல்லை? யோகத்தின் மூலமாக தான் அந்த படிப்பு தாரணை ஆகும். படிப்பின் மூலமாக தான் யோகா பண்ணணுன்ற எச்சரிக்கை வந்துக்கிட்டே இருக்கும். அது ரெண்டும் இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுடைய குணம் மாறும். ஆத்ம உணர்வுக்கு வந்தாலே தெய்வீக குணம் வந்துடும்ட்டார். அப்போ தான் உயர்ந்த பதவி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக தூய்மையாகவும் ஆகணும். யோகம் படிப்பு மட்டும் இருந்தால் போதாது, தூய்மையாகணும், ரொம்ப முக்கியம். ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் உங்களை தூய்மையாக்க முடியாது. ஸ்தூலமாக தூய்மையாக இருந்துடலாம், கன்னிகாஸ்திரிகள் சன்னியாசிகள் இருக்கிறாங்க. பட் மனதில் கூட எந்த அழுக்கும் இல்லாமல் பாபா மட்டும்தான் நம்மளை ஆக்க முடியும். யாராவது அழியக்கூடிய செல்வத்தை தானமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதன் பலனை அடுத்த ஜென்மத்தில் பணக்கார குடும்பத்தில்
ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து அனுபவிக்கிறார் அதோடைய பலன், செல்வத்தை தானம் பண்ணதுக்கு. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ இந்த ஞானத்தை தானம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? 21 ஜென்மத்துக்கு ராயல் குடும்பத்தில் பிறப்பீங்க. எங்கள் புது உலகத்தில் அங்கே எல்லாம் அளவற்று இருக்கும். ஆனால் அந்த புது உலகம் சின்னதாக இருக்கும், மக்கள் தொகை கம்மியாக இருக்கும். ஆனால் அனுபவிக்கிறதுக்கு எல்லாமே அளவற்று இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, ஆனால் அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சத்தியுகத்தில் அது ஒரு கிராமம்னு சொல்லலாம், தேவதைகளின் கிராமம். அதனால தான் ஹாப்பி வில்லேஜ் இதெல்லாம் சொல்கிறோம். சொர்க்கம் கிராமம் மாதிரி, அதாவது சின்னதாக இருக்குன்றதுக்காக. இதுக்கு முன்னாடி மும்பை கூட ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு, இப்போ தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. எல்லா ஆத்மாக்களும் அவங்கவுங்களுடைய பாகங்களை நடிக்கிறாங்க. ஏன்னா எல்லோருமே பிரயாணிகள் தான். பாபாவும் ஒரு பிரயாணி தான். ஒரே ஒரு தடவை தான் வராருங்க. அதே மாதிரி பாபா சொல்கிறாரு, நீங்களும் பிரயாணிகள் தான், நீங்களும் ஒரே ஒரு தடவை தான் வரீங்க. ஆனால் நம்ம மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே நடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பாபா கடைசியில் மறுஜன்மம் எடுக்காமல் போயிடுறார். அதுதான் அவருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நாமளும் ஒரு தடவை தான் வரோம், போயிட்டுலாம் வரல. வரோம், நடிக்கிறோம், கடைசியில் போயிடுறோம். பாபா கடைசியில் தான் வரார், ஞானத்தை கொடுக்குறார், எல்லாரையும் அழைச்சிட்டு போயிடுறார். அமரலோகத்துக்கு போகிறதுக்காக, அந்த அமரலோகத்தில் 21 ஜென்மத்திற்கு உயர்ந்த பதவி அடையிறதுக்காக அமரக்கதையை அமர்நாத் பாபா கிட்ட இருந்தே நேரடியாக நம்ம கேட்குறோம். மனிதர்கள் 21 தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ ஒரு தலைமுறை அப்படின்னா அந்த வயதான காலம் வரைக்கும். அப்போ அந்த வயோதிகம் அடைந்த பிறகு ஆயுள் முடிகிற ஸ்டேஜ் வரும்போது தானாகவே இன்னொரு உடலை நீங்கள் எடுப்பீங்க சொர்க்கத்தில். மற்றபடி திடீர் மரணம், நோய், ஆக்சிடெண்ட் எதுவும் இருக்காது. அதனால தான் அது அமரலோகம், மரணமற்ற உலகம் அப்படின்னு சொல்லப்படுது. மரணத்தின் எந்த பேரும் அங்கே இருக்காது, திடீர் மரணமே இருக்காது. ஒரு உடலை விடுவீங்க, இன்னொரு உடலை எடுப்பீங்க. துக்கத்தின் எந்த பேர் அடையாளமும் இருக்காது சொர்க்கத்தில்ன்றார். பாம்பு பழைய தோலை உரிச்சிட்டு புது தோல் எடுக்குது. அது என்ன துக்கத்தையா அனுபவிக்கும்? அதுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், புது தோல் கிடைக்குதுன்ட்டு. இல்லையா? அந்த பழைய தோல் அதுக்கு ஒரு எரிச்சலாக இருக்கும் போல இருக்குது. அதனால தானே உரிக்கணும்னு நினைக்கிது. நிறைய விலங்கு அந்த மாதிரி இது தோல் உரிக்கும், கற்பம்பூச்சி கூட தோல் உரிக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல் எடுக்கிறது இருக்குன்றார். அப்போ என்ன வலிக்குது? உடலை விடுறது வலிக்கலை, அந்த உடல் மேலே இருக்கிற பற்றும் அந்த உடலை சார்ந்த உறவுகள் மேலே உள்ள பற்றையும் விடுறது தான் வலிக்குது. அதனால தான் பற்ற விட சொல்கிறார். இல்லாட்டினா உடலை விடுவது ஆனந்தமான விஷயம் அப்படிங்கிறத தான் பாபா சொல்கிறார். பாம்புக்கு தோலை விட்டு இன்னொரு தோலை எடுக்கிறது ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது தான் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறதுன்ற மிகப்பெரிய ரகசியத்தை பாபா சொல்கிறார். இப்போ என்ன பண்ணணும்? எதன் மீதும் பற்று வராமல் பரமாத்மாவை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. முடிஞ்சு போச்சு. அவருக்கு உடலே கிடையாது, அவர் எப்போந்தான் இருக்க போகிறார். ஆனால் நீங்கள் அவரை விட்டு ஒன்றும் எங்கேயும் போயிட போகிறதில்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும். அதனால தான் அவர் நினைவிலே இருந்தீங்கன்னா அந்த சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தான் ஆத்மாக்கள் பற்றிய ஞானத்தை நாம் புரிஞ்சுக்கிறோம். உடல் மூலமாக அனைத்தையும் செய்கிறத ஆத்மா தான். புத்தி கூட ஆத்மாவில் தான் இருக்குது. உடம்பு ஆத்மாவிலிருந்து முற்றிலும் தனிப்பட்டது. ஆனால் உடம்பில் ஆத்மா இல்லைன்னா அந்த உடலால் எதுவுமே பண்ண முடியாது.
அப்போ ஆத்மா நினைத்ததை செய்வதற்கு ஆத்மாவுக்கு கிடைத்த கருவிதான் இந்த உடல். எப்படி இந்த உடல் உருவாகுது, எப்படி அந்த உடலுக்குள்ள ஆத்மா பிரவேசிக்குது அப்படின்னு நினைச்சாலே ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் உடல் இப்படி இருக்குது, ஏன் அந்த மாதிரி உடலை போய் அந்த ஆத்மா எடுக்குது, இதெல்லாம் எவ்வளோ அற்புதமான விஷயம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய சொர்க்கம் ரொம்ப ரொம்ப அற்புதமான உலகம். ராவண ராஜ்யத்தில் 7 அதிசயங்கள் காட்டுறாங்க. ஆனால் ராமராஜ்யத்தில் ஒரே ஒரு அதிசயம். அது என்னது? சொர்க்கம். அந்த உலகமே அதிசயம். எப்படி? ராவண ராஜ்யத்தில் 7 அதிசயங்கள் தனித்தனியாக 7 இடங்களை சொல்கிறாங்க. ஆனால் ராமராஜ்யமே அதிசயம்தான். அரை கல்பத்துக்கு இருக்குது அந்த அதிசயம். இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த அதிசயத்தை பார்க்காததுனால தான் இங்கே இருக்கிறதெல்லாம் அதிசயம்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய வாயிலிருந்து சொர்க்கம் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு தான் இருக்குது. சொர்க்கன்ற வார்த்தையை என் வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு தடவை கூட சொன்னதே இல்லைன்னு எவனுமே சொல்ல மாட்டோம். இப்போ தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். அதை பற்றிய காட்சியும் கிடைச்சிருக்குது. பிரம்மா பாபாவுக்கு கூட உலக அழிவு மற்றும் அவருடைய சொர்க்க ராஜ்யத்தின் காட்சி கிடைச்சிது. அதே தான் கீதையில் அர்ஜுனனுக்கு காட்சி காட்டினதாக சொல்லப்படுது. ஸோ இது இப்போ தான் உண்மையில் அந்த கீதையின் அத்தியாயம் நடந்துட்டு இருக்குது இல்லை? அப்போ அர்ஜுனன் பிரம்ம பாபாவை குறிக்குது. பாபாசுரர் குழந்தைகளே, இது ரொம்ப மங்களகரமான சங்கம யுகம். ஏன்னா இதில் தான் நான் குழந்தைங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து மிக உயர்ந்தவர்களாக மாற்றுறேன். உலகத்தில் யாருக்குமே இதை பற்றி தெரியாது. நீங்கள் சொர்க்கத்தில் அவ்வளவு சுகமாக இருப்பீங்க. துக்கத்துடைய பேரடையாளமே இருக்காது. உடலே ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது. பார்க்குறதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும், கேட்குறதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும். அதற்கேற்ற உடலும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஆனால் இங்கே மனிதர்கள் எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள். கலியுகத்தில் ஒரு மனுஷன் இறந்துட்டா பக்கத்திலே அகல் விளக்கு ஏற்றி வச்சிடுறாங்க. ஏன்னா ஆத்மா இருட்டில் இருக்கக்கூடாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஆத்மா இருட்டில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இருட்டில் தான் இந்த ஆத்மா பிறவி எடுக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அதாவது கலியுக இருளில் இருக்குதுன்னு. சொர்க்கம் பகல். அதனால் அங்கே இந்த மாதிரி இறந்தால் பக்கத்தில் விளக்கேற்றி வைக்கிற பழக்கம் எல்லாம் கிடையாது. ஏன்னா அங்கே ஆத்மாவே வெளிச்சத்தில் இருக்குது, ஏற்றப்பட்டு இருக்குது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒளி ஏற்றப்பட்டு இருக்கும். அதாவது உடல் என்ற வீட்டில் ஆத்ம தீபம் ஏற்றப்பட்டு இருக்கும். ஆனால் இங்கே மனிதர்களுக்கு ஆத்மாவை பற்றி தெரியாததுனால ஸ்தூல வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கிறாங்க இல்லையா? எல்லார் வீட்லேயுமே அந்த பழக்கம் நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ அவ்வளவா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பாபா சொல்கிறாரு, இந்த விஷயத்தை எல்லாம் உங்கள் புத்தியில் நீங்கள் நல்லா தாரணை பண்ணணும். அப்பாவின் ராஜ்யத்தையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு தெரியும் இந்த ராஜ்யத்தை இவ்வளவு காலம் நாம் ஆண்டோம். சத்தியுகத்தில் இவ்வளவு காலம், திரேத்த யுகத்தில் இவ்வளவு காலம் நமக்கு தெரியும். ஸோ பாபா தான் வெகு காலமாக பிரிந்த ஆத்மாக்களுக்கு இதையெல்லாம் புரிய வைக்கிறார். நாம் தான் பாபாவை விட்டு வெகு காலமாக பிரிஞ்சிருக்கிறவங்க. மனிதர்கள் கொண்டாடுற பண்டிகைகள் எல்லாமே இப்போ இந்த சங்கமயுகத்தில் நடக்கிற விஷயங்கள். பாரதத்தில் மட்டும்தான் சிவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க, சிவராத்திரின்ட்டு. சிவனை அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே தானே பிறந்திருக்கிறார். ஸோ சங்கமயுகத்தில் பிறந்ததுனால தான் அதையும் விழாவாக பாரதத்தில் கொண்டாடுறாங்க. காரணம், பாரதத்தில் தான் அவர் பிறந்திருக்கிறார். அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுள்.
எப்படி பாரதத்தில் வரார் அப்படிங்கிற ரகசியத்தை அவரே சொல்கிறாரு. நான் இயற்கையை ஆதாரமாக எடுத்து வருகிறேன், அதாவது உடலை ஆதாரமாக எடுத்து வருகிறேன், பிரம்மாவுடைய உடலை. அதனால தான் அவரால் இந்த ஞானத்தை சொல்ல முடியுது. அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு எப்படி இந்த ஞானத்தின் அலங்காரம் செய்ய முடியும்? ஞானத்தினால் அலங்காரம் பண்ணணும்னா இந்த ஞானத்தை சொல்வதற்கு அவருக்கு உடல் வேணும். அதனால தான் பிரம்மா உடல் எடுத்து உங்களை அலங்கரிச்சிட்டு இருக்கிற. பிறகு இதே ஞானத்தினால நீங்களும் மற்றவர்களை அலங்கரிக்கிறீங்க. எதுக்காக? மனிதர்களிலிருந்து தேவதைகளாக ஆகிறதுக்காக. ஸோ இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களை ஞான அலங்காரம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் மனிதர்களுடைய புத்தி எந்த அளவுக்கு மந்தமாச்சு அப்படின்னா எதுவுமே அவங்க புரிஞ்சிக்கிறது கிடையாது. இதுக்கு நேரம் எடுக்குது இல்லையா? நம்மளே கூட உடனடியாக இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டோமா? யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ நேரம் எடுத்திருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸிபிஷனில் புரிய வைக்கிறீங்க. யார் வந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் புரிய வைக்கிறீங்களோ, எப்படியெல்லாம் புரிய வைக்கிறீங்களோ அது எல்லாமே நாடகத்தில் பதிவானபடி நடக்குது. அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இல்லையா? நமக்கு இவங்க வந்திருக்கலாமே இல்லை, சேவையில் நிறைய தடைகள் வரும். அன்னைக்கு நீங்கள் போக முடியாமல் இருந்திருக்கும். அன்னைக்கு பார்த்து முக்கியமானவங்க வந்திருக்கலாம். ஐயோ நான் போயிருந்தால் இப்படி ஆயிருக்குமே, அப்படி ஆயிருக்குமே. நாடகம், இது நாடகம் அப்படிங்கிற ஞானம் பதிய வைக்கிறதுக்காகவே இந்த விஷயம்லாம் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஐயோ அவங்க கேட்டப்போ நான் இதை புரிய வச்சுருக்கலாமே, அப்போ எனக்கு ஞாபகம் இல்லையே. ஓகே, ஹிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறார். பட் ஆனால் முடிஞ்சிடுச்சு இல்லை நாடகம், அவ்வளோதான். கவலைப்படாதீங்க. நாடகத்தில் அது பதிவானது நடந்துருக்குது, அதுதான் ஏற்கனவே பதிவாயிருக்குது, அதுதான் நடந்துருக்குது. ஸோ அப்போ தெரிஞ்சே கவலைப்படுறது முட்டாள்தனம் இல்லையா? குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா நாங்கள் எவ்வளவு மண்டையை உடச்சிக்கிறோம் இவங்களெல்லாம் பாபா குழந்தையாக்குறதுக்கு. ஆனாலும் கோடியில் சிலருக்கு தான் பாபா, சிலர் தான் ஞானத்தை எடுக்கிறாங்க. இது வரைக்கும் நான் 1 கோடி பேருக்கு ஞானம் கொடுத்துருப்பேன் பாபா, ஆனால் ஒரு 20 பேர் தான் வந்திருக்கிறாங்க பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், இப்படி தான் நடக்கும். ஏன்னா பரமாத்மா ஒரு சின்ன புள்ளின்னு நீங்கள் சொல்கிறீங்க, இது எந்த வேதத்துலையும் இல்லையே. நீங்களா ஏதோ புதுசாக உருவாக்குறீங்க அப்படின்னு மனிதர்கள் கேட்பாங்க, குழம்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் மட்டும் உடனே நம்பிட்டீங்களா என்ன? சிலருக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு 2 வருஷம்லாம் கூட ஆகியிருக்குது. சிலர் விட்டுட்டே போயிட்டு அதுக்கப்புறம் இதுதான் உண்மைன்னு திரும்பி வந்தவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா பக்தி அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. தன் பக்கம் அது பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். அதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. பிராமண குழந்தைகளாகிய உங்களை தவிர இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது, இந்த ஞானம் யாருக்குமே தெரியாது. விராட ரூபத்துடைய அர்த்தம் கூட உங்களுக்கு தான் புரியுது. இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி வர்றது ஒரு குட்டிக்காரன விளையாட்டு மாதிரி. விதவிதமான பாகம் எடுத்து நடிக்கிறீங்க. அதுதான் கிருஷ்ணருடைய விராட ரூபத்தில், அதாவது விஸ்வரூப தரிசனம் அர்ஜுனனுக்கு காட்டுவார் இல்லையா? அதில் பார்த்தா எல்லா விதமானவராகவும் அவரே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படின்னு அர்த்தம் அத்தனை பிறவி எடுத்து நடிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். எல்லாமே அவருன்னு அர்த்தம் கிடையாது இல்லை. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த மாதிரி பல ரூபத்தை அவர் எடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த ஞானம் நமக்கு இப்போ இருக்குது. அந்த கல்லூரிகளில் என்னென்ன படிக்கிறாங்க பாருங்க. இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. சயின்ஸு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதன் மூலமாக தான் உலகழிவும் நடக்கும். இதை நீங்கள் இப்போ புரிய வைத்தால் கூட இந்த ஞானம் ரொம்ப நல்லா இருக்குது, தினமும் இதை புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப 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 கம்மியானவங்க தான். பாபா சொல்கிறார், உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வேலை இருக்கலாம்,
ஆனாலும் படிப்பை நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஒரு நாள் கூட கண்டிப்பாக பாபா கிட்டேருந்து முழு ஆஸ்தியை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இல்லையா? அந்த சுண்டலுக்கு ஆசைப்பட்டு சொர்க்கத்தை இழந்துடாதீங்கன்றார். இங்கே இருக்கக்கூடிய அழியக்கூடிய சோழிக்கு சமமான செல்வத்துக்கு பின்னாடி போய் சொர்க்கம் 2500 வருடம் அளவற்ற செல்வம் நிரம்பிய சொர்க்கத்தை இழந்துடாதீங்க. அளவற்ற வருமானம் இது. பாபா சொல்கிறார், இந்த முழு சிருஷ்டி மரத்துடைய ஞானம் என் புத்தியில் இருக்குது அப்படின்னு நீங்களும் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? பாபா கிட்ட இருக்குது அந்த ஞானத்தை குழந்தைங்களுக்கும் பாபா புரிய வச்சிட்டார். ஸோ பாபா புரிய வைக்கிற ஞானம் ரொம்ப ரொம்ப துல்லியமானது. ஒரு செகண்டு மாதிரி இன்னொரு செகண்ட் இருக்காது இல்லை? இந்த ஞானத்துடைய அதிசயம் 5000 வருட நாடகத்தில் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்றாங்களா, அப்படிலாம் அது ரிப்பீட் ஆகாது ஒரு கல்பத்துக்குள்ளே. அடுத்த கல்பத்தில் அப்படியே ரிப்பீட் ஆகும், அது வேறு விஷயம். ஸோ இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். நீங்கள் எண்ணற்ற முறை இந்த சக்கரத்தில் சுற்றிட்டு வந்திருக்கிறீங்க. இந்த நாடகம் ஒரு பேன் ஊர்ந்து போகிற மாதிரி பொறுமையாக நவருது. 5000 வருஷம் ஆகுது இந்த சக்கரம் முழுசாக ஒரு சுற்றி முடிக்கிறதுக்கு. ஒட்டுமொத்த விளையாட்டும் இந்த 5000 வருட கல்பத்தில் தான் நடக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சொர்க்கத்தில் பசுக்கள் கூட முதல் தரமானதாக இருக்கும். உங்களுடைய பதவி எப்படியோ அதற்கேற்ப தான் அங்கே நீங்கள் இருக்கிற வீடு, வசதிகள், ஃபர்னிச்சர்கள் எல்லாமே அங்கே அவ்வளவு பகட்டு இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை இப்போவே சில முஸ்லீம் நாடுகள் அந்த ராஜாக்களுடைய வீடெல்லாம் பார்க்கும்போது அப்படி பயங்கரமாக இருக்குது. துபாய் போன்ற இடங்களில் இப்போ சொர்க்கம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆத்மா தான் சந்தோஷத்தை அனுபவம் செய்யுது. ஆத்மானு வந்து ஆத்மாவை பாருங்கன்னு சொல்கிறார் இல்லையா? ஸோ அதற்கான பயிற்சி உண்மையில் தினமும் முரளியில் கொடுப்பார். ஸோ அதை தான் இப்பயும் கொடுக்குறார். இது ஆத்மா பயிற்சின்னு சொல்லாமலே கொடுப்பார், அவ்வளோதான். ஆத்மாவாகிய நான் இப்பொழுது திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்களே தவிர கடவுள் இப்பொழுது திருப்தியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா பாபா எப்போவுமே திருப்தியாக இருக்கிறார். ஆத்மா தான் திருப்தி இழந்து இருக்குது. அதனால தான் திருப்தியாக இருக்குதா அப்படின்னு ஆத்மாவை பார்த்து கடவுள் கேட்குறார், அல்லது மனிதர்கள் கேட்பாங்க. ஸோ நம்மளும் சொல்கிறோம், ஆமாம் பாபா, நான் இப்போ ஆத்மா ஆகிய நான் திருப்தியாக இருக்கிறேன். ஸோ இந்த நாடகம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பாபா என்னெல்லாம் புரிய வைக்கிறாரோ அதெல்லாம் இந்த நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஸோ பாபா நம்மை இப்போ புத்துயிர் கொள்ள செய்கிறார். நம்முடைய உடலை வந்து கல்பத்தரு மாதிரி மாற்றுறார், அதாவது நீண்ட ஆயுள் கொண்டதாக. ஏன்னா அந்த உலகத்துக்கு பேரே அமரலோகம். ஆத்மாக்களாகிய நீங்களும் அமரர்கள். அங்கே உங்களுக்கு மரணமே அனுபவமாகாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கனால ஜஸ்ட்டு பாம்பு தோலை மாத்திர உணர்வு தான் இருக்குமே தவிர இங்கே நடக்கிற மாதிரி நடக்கிற விஷயம் ஒன்று தான். இங்கேயும் உடலை விட்டு இன்னொரு உடல் எடுக்கிறீங்க, அங்கேயும் உடலை விட்டு இன்னொரு உடல் எடுக்கிறீங்க. ஆனால் இங்கே உடல்னு நினைக்கிறதுனால அந்த மரணம் அனுபவம் ஆகுது. அங்கே ஆத்மான்னு நினைக்கிறதுனால உங்களுக்கு மரணமாக அனுபவமாகாது. ஒரு தோலை விட்டுட்டு இன்னொரு தோலை எடுக்கிறேன், வேறு ட்ரெஸ்ஸு போடுறேன், இப்படி தான் அனுபவம் ஆகும். ஸோ அதனால தான் உங்களை ஆத்மான்னு உணருங்க, ஆத்மா கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ மரணமற்ற ஆத்மா கிட்ட பாபா பேசுகிறார். அதோடைய சிம்மாசனத்தில் பூர்வமத்தில் உட்காந்துட்ருக்கிற ஆத்மாவை பார்த்து தான் பாபா பேசுகிறார். ஆத்மாக்கள் தங்களுடைய காதுகள் மூலமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாபா ஆத்மாவாகிய நமக்கு சொல்லி கொடுக்கத்தான் வர்றார். ஸோ இதை சொல்லும்போதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும், ஆத்மா கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு உங்களை ஆத்மானு உணர்ந்து கேட்கணும். ஆத்மாவாகிய நமக்கு சொல்லி கொடுக்குறார், உடலுக்கு கிடையாது. பாபாவுடைய பார்வை எப்போவுமே
ஆத்மாக்களாகி உங்கள் மேலே இருக்குது, நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் ஆகிய இந்த உடல் மேலே இல்லை. ஸோ அந்த மாதிரி இயல்பாக இருக்கும்போது தான் நீங்கள் விடுற ஞான அம்பு போய் தைக்குன்றார். அதே மாதிரி நீங்களும் சகோதர பார்வை தான் எப்போவுமே பார்க்கணும். சகோதரன் எது சொல்கிறார்? ஆத்மாவை சொல்கிறார். நான் என் சகோதரனாகிய ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற பயிற்சி பக்காவாச்சு அப்படின்னா கிரிமினல் பார்வை, காம பார்வை இருக்காது. ஸோ இந்த பயிற்சி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கணுன்றார். இந்த பயிற்சி கற்றுக் கொடுக்கத்தான் பாபா வரார். இதுதான் முதலும் முடிவுமான பயிற்சி. நான் ஆத்மா இத்தனை ஜென்மங்கள் எடுத்து என்னுடைய பாகங்களை நடித்தேன், வெவ்வேறு உடல் கொண்டு நடித்தேன். ஆனால் நடித்த நான் ஆத்மா, அதை புரிஞ்சுக்கணும், உடம்பு கிடையாது. நான் தூய்மையாக புண்ணிய ஆத்மாவாக சத்தியுகத்தில் ஆரம்பத்தில் இருந்தேன். பிறகு மறுஜன்மம் எடுத்து எடுத்து இப்போ அழுக்காகிட்டேன். தங்கத்தில் உலோகம் கலப்படமானால் அதோடைய மதிப்பு குறையிற மாதிரி ஆத்மாக்களாகிய நாமும் நமக்குள்ள அழுக்கு சேர்ந்து சேர்ந்து மதிப்பிழந்தவர்களாக ஆகிட்டோம். சரி, கடைசியில், அதாவது நம்ம ஆரம்பத்திலே வந்த 5000 வருஷம் முன்னாடி கடைசியில் ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் மட்டும் எடுக்கிறதுக்கு சில ஆத்மா வருவாங்க இல்லையா? ஸோ அந்த ஆத்மாக்களை என்னன்னு சொல்கிறது? அவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் தங்கம் இருக்கும். ஏன்னா அவங்களும் தூய்மையாகி தானே போகிறாங்க. எல்லா ஆத்மாவுமே உலகம் அழியும்போது தூய்மையாகி தான் பரந்தாமத்துக்கு போவாங்க. ஆனால் ரொம்ப கம்மியான சக்தி எடுத்துகிட்டு போவாங்க. அதனால தான் அவங்க கடைசியில் வராங்க இல்லையா? ஒரு வண்டி 5000 கிலோமீட்டர் போகணுன்னா அந்தளவுக்கு அதுக்கு எரிபொருள் இருக்கணும், அப்போ தான் போக முடியும். ஸோ அந்த மாதிரி 5000 வருடத்திற்கு ஆத்மா நடிக்கணும்னா அதற்கான சக்தியை எடுத்துகிட்டு போயிருந்தால் தான் 5000 வருஷத்துலேருந்தே ஆரம்பத்துலேருந்தே வர முடியும். அந்த சக்தியைத்தான் நம்ம பாபாவோடு புத்தியை இணைக்கிறதன் மூலம் எடுக்கிறோன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க ஏதோ கொஞ்சம் தூய்மையாகி போயிருக்கிறாங்க, ஆனால் சக்தி எடுக்காமல் போயிட்டாங்க. அப்போ பாபா கேட்குறாரு, அந்த மாதிரி ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் எடுக்கிறவங்களெல்லாம் கணக்கிலே சேர்த்துக்க முடியாது. சொர்க்கமும் அனுபவிக்கலை, நரகமே சொர்க்கம் மாதிரி இருந்தது ஆரம்பத்தில், அதையுமே அவங்க அனுபவிக்கலை. நரகத்தில் சும்மா 2 பிறவி, அதில் ஒரு பிறவி பணக்காரங்களாக இருப்பாங்க, அவ்வளோதான். அந்த பணக்காரனாக இருக்கும்போதே பாவமும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க, அதுக்கான தண்டனை அடுத்த பிறவி ஃபுல்லாக அனுபவிப்பாங்க. ஸோ இது என்ன வாழ்க்கைன்னு கேட்குறேன். பாபா சொல்லக்கூடிய இந்த முரளி தான் உண்மையான பொக்கிஷம் நமக்கு. இதை தொடர்ந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் சங்கமயுகம் ஃபுல்லாக. ஸோ அப்படிப்பட்ட தந்தையை நீங்களும் தொடர்ந்து நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர்கிட்டேருந்து ஞானம் வந்துக்கிட்டு இருக்குது. இதன் மூலம் லக்ஷ்மி நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் சதா காலத்திற்கும் செல்வந்தர்களாக, பணக்காரர்களாக ஆகுறீங்க. அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல தான் உங்களுக்கு அளவற்ற நன்மை இருக்குதுன்றார். சுற்றி என்ன வேணாலும் நடக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு பாபா நினைவில் மூழ்குங்க, மறந்துடும் இல்லையா? அப்போ அமைதி கெடுக்கிற மாதிரி விஷயம் வரும்போது டக்குன்னு நம்ம பாபா கிட்ட தான் போவோம். அப்போ உடனே அதுவே நமக்கு பாபாவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். எப்படியும் உலகம் ஃபுல்லாக அமைதியாலாம் இருக்கிறது கிடையாது. ஸோ அப்போ அதுவே நமக்கு நல்லது, டக்குன்னு பாபா கிட்ட நம்ம பிடிச்சி தள்ளுது. அப்படி நீங்கள் அமைதியாக பாபா நினைவில் உட்காந்துட்டு இருக்கிறதுல தான் அளவற்ற நன்மை இருக்குதுன்றார். அதுதான் மன்மனாபாவ நிலை, பாபா நினைவிலே உட்காந்துட்டு இருக்கிறது. என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் பாபா நினைவை கட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மன்மனாபாவோடைய அர்த்தமே யாருக்கும் தெரியாது. எல்லாத்தோடைய அர்த்தத்தையும் பாபா தான் நமக்கு இப்போ புரிய வைக்கிறார். இந்த பக்தி மார்க்கத்தில் அவங்க பண்ணுற எல்லாமே அர்த்தமற்றதாக இருக்குது. இந்த நரகத்தில்
அதிலும் மிக மிக அர்த்தமற்ற விஷயம் என்ன தெரியுமா? ஒருவரை ஒருவர் காம வாளால் வீழ்த்துவது. இதன் மூலமாக தான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அவங்க துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயம். ஸ்கூல் படிக்கும்போதே மச்சான் அவன் ஒன்றை பார்க்குறான், அவன் ஒன்றை பார்க்குறான்டி, இப்படி சொல்லி அங்கே விழ ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். அப்போவே துக்கம் ஸ்டார்ட் ஆகிடும். நீ எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுன, நீ எதுக்கு அந்த பையன்கிட்ட பேசுன, அங்கேயே ஆரம்பிச்சிடுச்சா பிரச்சனை. அது அப்படியே தொடரும். அது அந்த பொண்ணோடையே வாழ்ந்தாலும் சரி, அடுத்து வேறு வேறு பொண்ணு அல்லது பையன் கூட இருந்தாலும் சரி, காமத்தை தொட்டாலே கடைசி வரைக்கு அந்த காமத்தை விடுற வரைக்கும் துக்கம் உங்களை விடாது. சனி பிடிச்ச மாதிரி தான். இருக்கிறதுல அருவருப்பான வன்முறை இந்த காமம்ன்றார். எப்படி என்ன மாதிரி வார்த்தை சொல்கிறாரு பாருங்க. மிக அழுக்கான வன்முறை. அதனால தான் இந்த இடத்தையே நரகம்னு சொல்கிறோன்ற. இருக்கிறதுல மிகப்பெரிய வன்முறை, கொடூரமான வன்முறை காமம்ன்ற. யோசிச்சு பாருங்க. ஸோ மனிதர்களுக்கு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் வித்தியாசம் தெரியல. சொர்க்கம் நம்பர் 1ன்னா நரகம் கடைசி நம்பர். இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த உலக நாடகத்தில் நீங்கள் நடிகர்கள், ரிஷி முனிவர்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா பாபா சொல்கிற ஸ்ரீமத் படி அழகழகான படங்களை உருவாக்கி வச்சிருக்கிறோம் இந்த ஞானத்தை புரிய வைக்கிறதுக்கு. மனிதர்கள் அதை பார்த்தவுடன் சந்தோஷம் அடையணும், ஈஸியாக புரிஞ்சிக்கணும். நாடகத்தின்படி இந்த படங்களும் உருவாக்கப்பட்டு இருக்குது. இறுதியில் நீங்கள் எல்லோரும் அப்படியே நினைவில் மூழ்கி இருப்பீங்க. இந்த உலக சக்கரமும் உங்கள் புத்தியில் இருக்கும். யார் புது உலகத்தை படைக்கிறார், யார் அந்த புது உலகத்தை பழையதாக மாற்றுறார் அப்படிங்கிற ரகசியமே பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். புதியது கடைசி வரை புதியதாகவே இருக்காது. எல்லாமே சதோ ரஜோ தமோ நிலையை அடைந்தே தீரணும். அப்படி தமோ பிரதானமான கலியுகத்தில் நாம் இருக்கிறோம். பாபா நம்மை அந்த சொர்க்கத்தின் சதோப்பிரதான சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குறார் அப்படின்னு யாருக்குமே தெரியறதில்ல. யாருடைய புத்தியிலும் இந்த எண்ணம் வர்றது கிடையாது. நமக்கு தான் ஒட்டுமொத்த உலக சக்கரத்துடைய முதல் இடை கடை பற்றிய ஞானம் தெரிஞ்சிருக்குது. படைப்பவர் சிவ தந்தையே பிரம்மா உடல்ல இதை நமக்கு புரிய வைக்கிறார், ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். ஆத்மாக்களாகிய உங்களுடைய அப்பா நான், எல்லையற்ற ஆசிரியர் நான் வந்திருக்கிற இந்த பொன்னான நேரம்தான் மிக மங்களகரமான உயர்ந்த சங்கம யுகம். தங்க யுகத்தையோ இரும்பு யுகத்தையோ மிக உயர்ந்த யுகம்னோ மங்களகரமான யுகம்னோ யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த சங்கம யுகத்தை தான் அப்படி சொல்லுவோம். ஏன்னா இப்போத்தானே பாபா பிச்சைக்காரனாக இருக்கிற நமக்கு ராஜயோகத்தை கொடுத்து உலகத்தையே ஆளக்கூடிய மிகப்பெரிய ராஜாவை ஆக்குறார். மிக உயர்ந்த தேவதைகள் புருஷோத்தமர்களாக மாத்துறார். நாளுக்கு நாள் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸியாகிட்டே இருக்கும். இந்த மரம் தேவதா கன்று நடுறார் இல்லையா, அது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். நிறைய விட்டில் பூச்சிகள் ஜோதியில் பலியாக வருவாங்க. அதாவது பாபா குழந்தைகள், பாபா கிட்ட பலியாகக்கூடிய குழந்தைகளை தான் விட்டில் பூச்சின்னு பாபா சொல்கிறார். இந்த மாதிரி அப்பாவை யாராவது விடுவாங்களா? பாபா நான் அவங்க கூடவே உட்கார்ந்துட்டு இருக்கணும், இது எல்லாமே உன்னோடது பாபா, இவ்வளோ உயர்ந்த அப்பாவை நாங்கள் ஏன் பாபா விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஊக்க உற்சாகம் இருக்குது நிறைய பேருக்கு. நான் உலக ராஜ்யத்தை அப்பா கிட்ட இருந்து அடைஞ்சிட்டு இருக்கிறேன், அப்படிப்பட்ட அவ்வளவு ராஜ்யத்தை கொடுத்த அப்பாவை நான் எதுக்கு விடணும்
அப்படின்னு போதையாக சொல்லுவாங்க. இதுவே எங்களுக்கு சொர்க்கம்தான் இல்லையா? பாபா மடியில் உட்காந்துட்டு இருக்கிறோம். சங்கமயுகமே சொர்க்கத்துடைய முதல் ஜென்மம் தானே. இங்கே மரணம் கூட நம்மக்கிட்ட நெருங்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு அடியிலும் பாபா கிட்டேருந்து ஸ்ரீமத் எடுத்து அதன்படி நடக்கணும். பாபா சொல்லுவார், இதை பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணவே கூடாது, எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவார். ஸோ அப்படியே குஷி குஷியாக வரணும் பாபா கிட்ட. ஆனால் எல்லோருமே வந்து மதுபனில் உட்காந்துக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு வேகம், ஒரு உற்சாகம் இருக்குது பாபா கிட்ட வரணும். ஏன்னா நமக்கு தெரியும் இங்கே இருக்கிற எல்லாமே அழிய போகுதுன்ட்டு. யாருடைய பாகத்தில் இந்த அதிர்ஷ்டம் இருக்குதோ அவங்க தான் இந்த ஞானத்தை எல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாபா கேட்குறாரு, மனிதர்கள் எல்எல்பி இல்லையா, லா படிக்கிறாங்க, ஐசிஎஸ் படிக்கிறாங்க. அதன் மூலமாக நீங்கள் என்ன அடைய போகிறீங்க? நாளைக்கே உங்களுடைய உயிர் பிரியுதுப்பா. கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க இல்லையா? ஐசிஎஸ் எக்ஸாம்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பாங்க. ஒரு நாளைக்கு 14-15 மணி நேரம் படிப்பாங்க. தேவையில்லாத உலகத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் மைண்டில் ஏற்றிக்குவாங்க. நாளைக்கு இறந்துட்டால் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் போய் ஏபிசிடி தான் படிக்கணும். அந்த படிப்பு அவங்க கூட வரப்போகிறது கிடையாது. ஏன்னா அது அழியக்கூடிய படிப்பு. ஆனால் பாபா கொடுக்குற படிப்பு அழிவற்றது. இதை நமக்கு கொடுப்பவரும் அழிவற்ற தந்தை. ஆனால் இந்த ஞானத்தை தாரணை செஞ்சு உங்கள் குணத்தை மாற்றிக்கிறதுக்கான நேரமும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் உலகியல் படிப்பில் போய் நேரத்தை வீணாக்கலாமா அப்படிங்கிறது தான் பாபா இப்போ சொன்னதுடைய இன்டைரக்டான செய்கை. நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக இந்த ஒரு ஜென்மத்தில் ஆகிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லையா? இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை. எப்படி சதோ பிரதானமாக ஆக முடியும்? நினைவின் மூலமாகத்தான் ஆக முடியும். இப்போ உலகியல் விஷயத்தெல்லாம் உள்ளே போட்டால் அப்புறம் எங்கே நீங்கள் பாபாவை நினைக்கிறது? பாபா சொல்கிறாரு, தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்துடுங்க, நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. இல்லை இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த கடமையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒன்று நினைக்கிறேன்னு சொன்னால் உங்களை மாதிரி முட்டாளே கிடையாது. ஏன்னா உங்கள் உடல் எந்த உத்தரவாதமும் கொடுக்கப்படலை. இன்னும் 100 வருடத்துக்கு இந்த உடல்லே நீங்கள் இருப்பீங்கன்ட்டு. எந்த நேரம் வேண்டுமானாலும் சரீரத்தை விடக்கூடும். படிச்சுட்டு இருக்கும் பொழுதே சிலர் இறக்குறாங்க இந்த ஞானத்தை எடுக்கும்போது. அதனால் பாபாவுடைய கடமை இது. முழு கவனம் கொடுத்து படிங்க. இது கடைசி நொடின்னு நினச்சிட்டு படிங்க. மற்ற உலகியல் படிப்பில் உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்குது, இந்த படிப்பின் மூலமாக என்ன வருமானம் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இது அழிவற்ற வருமானம், ஜென்ம ஜென்மத்துக்கு வருது. சிவபாபாவுடைய பண்டாரா எப்பவும் நிரம்பி வழியும். பொக்கிஷங்கள் நிரம்பி வழிய வைக்கிறார். நிறைய குழந்தைகள் இங்கே பாலனை செய்யப்படுறாங்க. அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் பசியினால் இறக்க மாட்டீங்க. பாபா உத்தரவாதம் கொடுக்குறார். ஆனால் சுற்றியெல்லாம் பசியில் தானே இறக்குறாங்க. இயற்கை சீற்றத்தின் பொழுதும் சரி, யுத்தத்தின் பொழுதும் சரி, அந்த மாதிரி நிலை உங்களுக்கு வராதுன்றார். ஏன்னா லௌகீக தந்தை கூட தன்னுடைய குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா அவர் சாப்பிட மாட்டார். ஏன்னா தன்னுடைய குழந்தை கஷ்டப்படுறத லௌகீக தந்தையே பார்க்க மாட்டார்னா பாபா பார்த்துட்டு இருப்பாரா அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறார் இல்லையா? அப்போ பாபா மேலே அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கும்போது தான் அப்படியே பாபா கிட்ட நம்ம அர்ப்பணம் ஆகும். அந்த அழியக்கூடிய செல்வத்தை பின்னாடி போய் நேரத்தை வீணாக்க மாட்டோம். சம்பாதிக்கலாம், ஆனால் 10 தலைமுறைக்கு அப்படி போகக்கூடாது. உங்களுக்கு தேவையானது சம்பாதிச்சுட்டு மற்ற நேரம் ஃபுல்லாக பாபா சேவையில் அர்ப்பணிக்கணும். முதல்ல குழந்தைங்க, அப்புறம்தான் அப்பா. அப்படி தானே லௌகீகத்திலேயே. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் தாய் தான் எப்போவுமே கடைசியாக சாப்பிடுவாங்க.
அப்போ சிவபாபா மட்டும், பிரம்மபாபா மட்டும்? லௌகீகத்தாய் எல்லாரும் சாப்பிட்டு முடித்து கடைசியில் கொஞ்சம் மீந்திருந்தால் அதை தான் சாப்பிடுவாங்க. நம்ம பண்டாரி சிவபாபாவும் அப்படித்தான் இல்லையா? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தாய் தந்தை, லௌகீக தாய் தந்தை கூட சுயநலம் மிக்கவர்களாக இருக்கிறாங்க. குழந்தைக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சு சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே நடக்குது. ஆனால் பாபா அப்படி கிடையாது. நல்லது, உங்களுடைய சகோதர பார்வையை உறுதியாக்குங்க. நான் ஆத்மா என் சகோதர ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற பயிற்சியை பக்காவாக்கி எந்த விதமான கிரிமினல் பார்வையும் மாற்றி தெய்வீக பார்வையாக மாற்றிடுங்க. பாபா ஞானத்தின் பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். அதனால் அவருடைய நினைவில் இருங்கள். அவர் கொடுக்குற பொக்கிஷத்தினால உங்களுடைய புத்தின்ற பையை நிரப்பிக்குங்க. இந்த ஞானத்தினால அமைதியாக பாபா நினைவிலிருந்து அழிவற்ற வருமானத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேமிச்சுக்கோங்க. வரதானம்: ஆன்மீக புன்னகை மூலமாக முகத்தில் சந்தோஷத்தின் ஜொலிப்பை காட்டக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: பிராமண வாழ்க்கையுடைய விசேஷமே குஷியாக இருக்கிறது தான், சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னா ஆன்மீக புன்னகை எப்போவுமே உங்கள் முகத்தில் தெரியறதுன்னு அர்த்தமே தவிர சத்தம் போட்டு ராட்சசர்கள் மாதிரி சிரிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஜஸ்ட் அந்த புன்னகை இருக்கும். உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்தினா கூட, பலர் முன்னிலையில் அவமானப்படுத்தினாலும் உங்களுடைய முகத்தில் அந்த துக்கத்தின் ஸ்லைட்டான ரேகை கூட தெரியக்கூடாதுன்றார். 1 மணி நேரம் கூட அவமானப்படுத்தட்டும், கொஞ்சம் கூட உங்கள் முகத்தில் கோபம் இருக்கக்கூடாதுன்றார். ஸோ இதோடைய உதாரணம் மகாபாரதத்தில் எல்லார் முன்னிலையிலும் ஸ்ரீகிருஷ்ணரை சிசுபாலன் அவமானப்படுத்துவோம். அவர் சிரிச்ச முகத்தோடு இருப்பார். அவங்க அண்ணன் பலராமன் கேட்பார் கிருஷ்ணரை, அவன் என்னமோ உன்னை புகழற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிற அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இவங்க திட்டுறது நீங்கள் அமைதியாக ஏற்றுக்கிறதை பார்த்து சிவபாபா புகழ்வார். சிவபாபா புகழறத நினச்சி நீங்கள் அந்த புன்னகை இருக்கணும். ஸோ உள்ளூர அந்த இதயபூர்வமாகவே அந்த சந்தோஷம் இருக்கணும். இல்லை அவன் 1 மணி நேரம் திட்டினான், ஒரே 1 செகண்டு தானே நான் கோபமாய் திட்டினேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஜஸ்ட் 1 வினாடி ஒரு கோபப்படுத்தக்கூடிய வார்த்தையை பேசுகிறீங்க அல்லது அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டீங்கன்னாலே உங்கள் முகத்தில் தெரிஞ்சிடும், அந்த கோபம் துக்கம் தெரிஞ்சிடும். அப்பயே நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அது எப்படி இருக்குன்னா, நான் 1 மணி நேரம் அவன் சொன்னதை பொறுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் என்னாச்சு, பலூன் வெடிச்சிருச்சா? பலூன் வெடிக்கக்கூடாது. ஸோ யார் உயர்ந்த வாழ்க்கையை நான் அடைந்தே தீரணும்னு லட்சியம் வச்சுருக்கிறாங்களோ அவங்க அந்த மாதிரி வெடிக்கிற பலூனாக மாறக்கூடாதுன்றார் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு RRR பிரியாணி ஓனர் அவர் வெளியில் பிரியாணி கடை போடும்போது நிறையா அவருக்கு பிரச்சனை, ரவுடிகள் கிட்ட இருந்தாலும் வருமா, அவரை அடிச்செல்லாம் இருக்கிறாங்க. அவர் போய் திருப்பி அவங்க கூடலாம் சண்டை போடலை. அவர் அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போனார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறி இருக்கிறார். அப்போ லௌகீகத்தில் கூட உயரணும் அப்படின்னா கோபம் மிகப்பெரிய எதிரின்னும் பொழுது 21 பிறவிக்கு உயர்ந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா 1 வினாடி கோபத்தினால அதை நீங்கள் இழந்துடுவீங்க. அதனால தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்ன ஆனாலும் அந்த சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வழி பாபா சொல்லியிருக்கார், அன்பு கடலுக்குள்ளே போய் மூழ்கிடுங்க, வெளியிலே வராதிங்க, வந்தால் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்கிறார். ஸோ நிறைய யுக்திகள் அதை இன்றைக்கி சொல்கிறார் பாருங்கள். என்ன நடந்தாலும் நீங்கள் அமைதியாக யோகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறதுல தான் நன்மை இருக்குதுன்றார். ஸோ அப்போ அமைதியாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஞானம்லாம் இருக்குதோ அதை மைண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருங்க. நான் நாராயணன் ஆகிறேன், இந்த கலியுகத்துடைய குணம் கோபம், அதில் நான் சிக்கிக்க மாட்டேன், அவங்க எவ்வளோ திட்டினாலும் நான் சிக்க மாட்டேன், எவ்வளோ திட்டினாலும் அவங்க மேலே எனக்கு கோபம் வர விட மாட்டேன்,
அப்படிங்கிறது சதா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய முகமும் 24 மணி நேரமும் பாபாவனால் வீடியோ எடுக்கப்படுது. ஸோ முகத்தில் கூட அது தெரிஞ்சிடும். எல்லார் முன்னாடியும் போட்டு காட்டுவார். ஸோ எல்லோரும் சேர்ந்து நமக்கு ஓட்டு போட்டால் தான் நம்ம நாராயணன் ஆக முடியும். அதை புரிஞ்சுக்கணும். இதுவே ஒரு பிக் பாஸ் பந்தயம் மாதிரி தான். இதோடைய நினைவு தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஸ்லோகன். யோகி ஆத்மாக்கள் தன்னுடைய மனமும் குளிர்ச்சியாக வச்சுருப்பாங்க, தன்னுடைய கர்மேந்திரங்களும் குளிர்ச்சியாக வச்சுருப்பாங்க, அதாவது தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அந்த குளிர்ச்சியான பார்வையோடு மற்றவர்களை பார்ப்பதன் மூலமாக அவர்களையும் இவர்கள் குளிர்ச்சிப்படுத்தி விடுவார்கள். அந்த மாதிரி யோகி ஆத்மாக்கள் ஆகணும். அவ்யக்த பயிற்சி. இன்றைக்கி விஞ்ஞானம் கடல் மண்ணில் கூட பயிர் செய்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அப்போ சயின்ஸ் பவர்னால் அதெல்லாம் பண்ண முடியும்னா சைலன்ஸ் பவர் மூலமாக உங்களால் வாயுமண்டலத்தை மாற்ற முடியாதா? எப்படி மாற்றணும்? சுப விருப்பங்கள்னால நிரம்பி இருக்கணும். நீங்கள் சதா உங்களுடைய மனதிலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் சுப பாவனையும் சுப விருப்பமும் மட்டுமே வைக்கணும். பிரம்மா பாபா மாதிரி அவங்க உங்களுக்கு துக்கமே கொடுத்துருந்தாலும் சரி. ஸோ அப்போ அமைதியின் சக்தியின் மூலமாக மற்ற ஆத்மாக்கள் என்ன உள்ளுணர்வில் வந்தாலும் அதை உங்களால் மாற்ற முடியணும். உள்ளுணர்வையும் பார்வையும் அமைதி சக்தியினால் மாற்ற முடியும்ன்ற. ஸோ அந்த அமைதி சக்தியில் தான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா அஞ்ஞானிகளுக்கு சக்தி கோபம் இல்லையா? உலக அழிவே கோபத்தின் மூலமாக தானே நடக்குது. நீ பெரியவனா, நான் பெரியவனா, என்கிட்ட எவ்வளோ ஏவுகணை இருக்குது பார்க்குறியா, நான் சொல்கிறது கேட்கலன்னா அடுத்த ஏவுகணை, அப்படி இருக்கிறாங்க. அப்போ கோபம் தான் அவங்களுடைய சக்தியாக இருக்குது. ஆனால் நம்ம ஞானி ஆத்மாக்கள் ஜெயிக்க போகிறது ஞானம்தான். ஆனால் அதுக்கு நமக்கு எந்த சக்தி வேணும்? அமைதி சக்தியும் சகித்து கொள்ளும் சக்தியும் வேணும். இதை நல்லா தாரணை பண்ணுங்கன்ற. ஸோ கடைசி நேரத்தில் இதுதான் உங்களை பாதுகாக்கும். என்ன ஆனாலும் அமைதி, என்ன ஆனாலும் சகிச்சுக்கிறது. அதனால் இந்த குணங்களை உங்களுடைய சமஸ்காரமாகவே மாற்றுங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக நீங்கள் டபுள் 8 ஃபரிஸ்தாவாக ஆயிடலான்றார். இப்போ சகிச்சுக்கிற சக்தியை நீங்கள் தாரணை பண்ணணும்னாலே சகிச்சிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களை தேடி வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அமைதி சக்தி உங்களுக்கு வேணும்னாலே பொறுத்துக்க வேண்டிய சூழ்நிலை உங்களை தேடி வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ தானே தெரியும் உங்களுக்கு பொறுத்துக்கக்கூடிய சக்தி இருக்குதா, சகிச்சிக்கக்கூடிய சக்தி இருக்கா, அமைதி சக்தி இருக்குதான்ட்டு. ஸோ அதுக்கு தான் பாபா நினைவிலிருந்து ஆல்ரெடி கலியுகம் அழிஞ்சிடுச்சு, நான் பாபா நினைவில் இருக்கிறேன், மற்றபடி எதிர நடக்கிறதெல்லாம் ஒரு கனவு மாதிரி, அதுலேயே நான் அமைதி இழக்க மாட்டேன் அப்படிங்கிறது மட்டும் சதா மைண்டில் ஓடிட்டு இருந்தாலே நீங்கள் டபுள் 8 ஃபரிஸ்தாவாக இருப்பீங்க. அதன் மூலம் உலகத்தில் உள்ள எல்லாருடைய உள்ளுணர்வையும் அமைதியாக உங்களால் மாற்ற முடியும். அதுக்கு எல்லார் மீதும் சுப விருப்பம் மட்டும் இருக்கணும். அதுக்கு உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஒவ்வொருத்தரையும் சகோதர ஆத்மான்னு மட்டும்தான் பார்க்கணும். உடலை பார்த்தால் உடலின் விஸ்தாரம், உடல் சார்ந்த என்னென்ன குணத்தை நடிப்பை நடித்ததோ அது ஞாபகம் உங்கள் அமைதி போயிடும். அதனால்தான் ஆத்மா அமைதியாக இருந்தது, உடல் எடுக்கும்பொழுதும் அமைதியாக ஆனந்தமாக இருந்தது. ஆனால் மறுஜன்மம் எடுத்து தமோ பிரதானமாகி தான் அமைதியை தானும் இழந்து மற்றவர்களையும் அமைதி இழக்க வைக்க முயற்சி செய்து. ஆனால் கடவுளுடைய மாணவனாகிய நான் அமைதியில் நிலைத்திருந்து அந்த ஆத்மாவையும் அமைதிப்படுத்துவேன். ஸோ இதுதான் உண்மையிலே பொங்கல் பண்டிகைக்கெல்லாம் காலமாட்டை அடக்கிறாங்க இல்லையா? ஸோ உங்கள் மனம்ன்ற காளையை அடக்கிறது தான் மிகப்பெரிய போட்டி இல்லையா? உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த காளையை தூண்டக்கூடிய விஷயத்தை வெளியில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி அந்த ஜல்லிக்கட்டில் காளையை சீண்டிக்கிட்டு இருப்பாங்களே அதே மாதிரி அப்பையும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிருக குணத்தையும் கட்டுப்படுத்தணும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் டபுள் 8 ஃபரிஸ்தாவாக ஆக முடியும். அதற்கு அமைதி சக்தியும் சகித்து கொள்ளும் சக்தியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாரணை பண்ணுங்கள். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.